ஃப்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தாவை பத்தி தான் பேச போறோம். இது வரைக்கும் நாம இவங்களை பத்தி பெரிய அளவுல எதுவும் பேசுனது இல்லை. பட் இன்னைக்கு இவங்களை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பாத்துக்கலாம். நடிகை தர்ஷா குப்தா அப்படின்னு சொன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க ஒரு சில படங்கள் சைட் கேரக்டர் பண்ணிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தர்ஷா குப்தா பெரிய அளவுல ஃபேமஸே ஆனாங்க. அதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளி ஷோலாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ஷோஸ், சீரியல்ஸ், படங்கள் எவ்வளவு பண்ணாலும் கிடைக்காத ஒரு ரீச் அவங்க பண்ணக்கூடிய போட்டோ ஷூட்ல கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுமா? எஸ். சோ அவங்களோட போட்டோ ஷூட் எல்லாமே அவ்வளோ கிளாமரா இருக்கும். இதை பார்த்துட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க என்ன மியா கலிஃபா மாதிரி மாறிக்கிட்டே வராங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம எல்லாருமே ரீல்ஸ் போடுவோம், போட்டோஸ் போஸ்ட் பண்ணுவோம், நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஆனா இன்ஸ்டாகிராம்ல ரெவென்யூ இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லயே சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னைக்கும் இன்ஸ்டாகிராம்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூடியூப்ல மட்டும்தான் ரெவென்யூ வருமா வீடியோஸ் போட்டா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்ஸ்டாகிராம்லயும் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. சோ அதுல நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வெளியில பெரிய அளவுல தெரியறது கிடையாது. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நடிகை கிரண் பத்தி பேசியிருந்தோம். அவங்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமான மாடலான ஒரு போட்டோ ஷூட், கிளாமரான வீடியோஸ் எல்லாம் பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனியா இன்ஸ்டாகிராம்ல ஃபேன் ஃபாலோயிங் வச்சு அவங்க மூலமா நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்திருப்போம். அதே மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தாவும் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 5000, 10,000, 50,000, 1 லட்சம் எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட மாசம் 3.5 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட் அதுதான் உண்மை. கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் அந்த மாதிரி ரெவென்யூ எடுக்கிற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாருக்கும் தெரியற மாதிரியே வந்துரும். சோ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னா அங்க கொண்டு சேல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மா இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு. அதே மாதிரிதான் நாம ஏதாவது ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சாலும் நம்மளோட போட்டோஸை கொண்டு அங்க போட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். சோ அப்படிதான் தர்ஷா குப்தா நிறைய சீரியல்ஸ் பண்ணாங்க. ஆனாலும் பெரிய அளவுல அவங்களுக்கு பேர் கிடைக்கல. சோ குக் வித் கோமாளில அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுலயும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பேர் வரல. பிக் பாஸ்குள்ள போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸ்லயே எலிமினேட் ஆயிட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலிவுட்லயும் வெப் சீரிஸ்லாம் எனக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு, பாலிவுட்ல நான் போய் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. ஃபைனலா அவங்க எடுத்ததுதான் இன்ஸ்டாகிராம்ல போட்டோ ஷூட்லாம் பயங்கர கிளாமரா பண்ணி போடலாம் அப்படின்னு யோசிச்சு பட்டு கிளாமர்ல இறங்கி அவங்க போட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட பேஜ்ல சப்ஸ்கிரைபர்னு தனியா வச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தனியா இருக்காங்க. அதாவது தர்ஷா குப்தாக்கு ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட மில்லியன் கணக்குல இருக்காங்க. அது நமக்கு தெரியும். சோ ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 499 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அப்படி பே பண்ணாதான் நம்ம அந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியும், அவங்களோட போட்டோஸ் எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 759 இருந்து 800 பேர் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. அது மூலயமா தான் அவங்களுக்கு மாசம் 3.5 இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் வந்துகிட்டு இருக்கு. சோ ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் அப்படின்னா 700-800 பேருக்குன்னா எவ்வளவு வரும் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும். சோ எதுலயுமே கிடைக்காத பேரு ஒரு பிளாட்ஃபார்ம், முக்கியமான ஒரு விஷயம் பணம். இது இன்ஸ்டாகிராம்ல கிடைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தர்ஷா குப்தா நிறைய கிளாமர் வீடியோஸ் எல்லாம் அதுல போட்டு இப்ப நல்லா சம்பாதிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இப்ப வரைக்கும் ஒரு பெரிய அளவுல நெகட்டிவான பேர் அவங்களுக்கு வரல. எந்த ஒரு விமர்சனங்கள் பெரிய அளவுல வரல, ரூமர் வரல. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னை சேவ் பண்ணி அந்த போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடிகை கிரணுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வச்சிருக்காங்க இன்ஸ்டாக்குள்ளவே. சோ இன்ஸ்டாக்குள்ளவே ஆன் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரீல்ஸை போடுங்க, அதுக்கப்புறம் நிறைய செலவு பண்ணி எல்லாம் போட்டோ ஷூட் பண்ணுங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோவோட ஒரு மோட்டிவே. சோ இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம ரெவென்யூ எடுக்கலாம் அப்படின்றது கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ தர்ஷா குப்தாவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட போட்டோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ பிக் பாஸ்குள்ள போன தர்ஷா குப்தா பாத்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அழுவுறது, சின்ன சின்ன விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதுக்காக கோச்சிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் சில்லியா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலே அவங்க 2-3 வீக்ஸ்ல எலிமினேட் ஆயிட்டாங்க.